என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பலனானேன். நான் பலனானேன். நான் பலனானேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. உம் ஆவியினால் நான் பிறந்து விட்டேன். உம் ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன். உம் ஆவியினால் நான் பிறந்து விட்டேன். உம் ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து
அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. தேவனுள்ள ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற ஒரு வேத வார்த்தை எபிரேயர் 4:13. எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிறுவனமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது கணக்கு ஒப்புவிக்கிறது. உங்களுக்கு தெரியும், நம்முடைய இந்தியாவில் குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஒரு வருஷத்துக்கு இன்கம் இருந்ததுன்னா அவங்க கவர்மெண்ட்டில் என்ன செய்யணும்? ஆடிட்டிங் கணக்கு கொடுக்கணும். ஒரு வருஷத்துக்கு வர செலவு எவ்வளவு, இன்கம் எவ்வளவு, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, கெயின் எவ்வளவு, லாஸ் எவ்வளவு. கெயின் ஓவராக வந்துன்னு சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்? டேக்ஸ் கட்டணும். லாஸாக போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு உண்டு. நான் என்னுடைய குடும்பத்தில் நான் பார்த்துருக்குறேன். முதலாவது எங்கள் வீட்டில் பெரியண்ணனுடைய ஒய்ஃப், அவங்க ஆக்சுவலாட்டு ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன செய்வாங்கன்னா வரவு செலவு கணக்கு எழுதி வைப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக அவங்க என்ன செய்வாங்கன்னா இவ்வளோ வரவு இவ்வளோ செலவுன்னு வீட்டில் பேசிட்டு இருப்பாங்க. அது நல்ல ஒரு பிளானிங். நான் கூட என்னுடைய வீட்டில், என்னுடைய சர்ச்சில், என்னுடைய அலுவலகத்தில் எதுவாக இருந்தாலும் சரி கரெக்டாக நான் கணக்கு எழுதி வச்சுக்குவேன், ஆடிட்டிங் கொடுத்துருவேன். நான் இந்த கணக்கு எழுதக்கூடிய பழக்கம் மிகவும் நல்லது. யார் நம்மகிட்ட எப்போ பேசணும்னு எதுவும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, பார்த்துக்க, அவ்வளோதான். இந்த இடத்துல பவுல் சொல்கிறாரு, ஆண்டவருக்கு அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. தேவனாய கர்த்தர் அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிறுவனமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமோ? நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அதை நியாயத்தீர்ப்பு நாளில் ஆண்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பாருங்கள், 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் நீங்கள் 1லேருந்து படித்தா உங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியும். 5ஆம் வசனம் சொல்லுது, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். உயிரோடு இருக்கிறவருக்கும் மருத்துவர்களுக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு, இந்த உலகத்தில் யார் பிறந்து வாழ்ந்து மறுத்திருந்தாலும் சரி அவங்க என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? ரோமர் 14:12 எழுதப்பட்டிருக்குது. இது ஃபஸ்ட்டு. முதலாவது நீங்கள் உங்களை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும். எனக்கு ஆக்சுவலாட்டு எஸ்தரின் புஸ்தகத்தில் ஒரு காரியம் ரொம்ப பிடிக்கும். அகாசுவர் ராஜா ஒரு நாள் அவருக்கு தூக்கம் வரல. அப்புறம் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நடவடிக்கைகள் புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம், ஆக்சுவலாக அந்த புஸ்தகத்தை கொண்டு வர சொல்கிறாரு. அந்த புஸ்தகத்தில் ரிட்டனில் எழுதப்பட்டிருக்குமா அவருடைய ராஜ்யத்தில் யார் யார் எந்தெந்த காரியங்களுக்காக ராஜாவுக்கும் நன்மை செஞ்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு அந்த புஸ்தகத்தை பார்த்து அவர் என்ன செய்கிறாருன்னா, முருதாக செய்த நல்ல காரியங்களை தெரிந்து கொண்டு அவரை கனப்படுத்துகிறோம். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? எத்தனையோ புஸ்தகங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஞாபக புஸ்தகம், நடபடியின் புஸ்தகம், ஜீவ புஸ்தகம், நாளாகம புஸ்தகம், எத்தனையோ புஸ்தகங்கள் உண்டு. நாம் பிறந்ததிலிருந்து நம்ம பரலோகத்துக்கு போகிறது வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அத்தனை காரியங்களுக்கும் நீங்கள் ஆண்டோட கணக்கு போய்க்கணும். நீங்கள் இயேசுக்கு மேலே நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்தால், நீங்கள் உண்மையிலே மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்திருந்தா, நீங்கள் பந்தியில் உட்காந்தா, நீங்கள் சபையில் தேவனுடைய வார்த்தையை கேட்டீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுக்கு இந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கும். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று.
முதலாவது பாருங்க, எதுக்கெல்லாம் கணக்கு ஒப்புவிக்கணும்? 4 விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி போகிறேன். ரோமர் 14 நீங்கள் 12ஆம் வசனம் படித்தா உங்களுக்கு தெரியும். நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலாக உங்களை குறித்து நீங்கள் ஆண்டு கணக்கு ஒப்புவிக்கணுமா? அது சொல்லிட்டு போனால் ரொம்ப டைம் ஆகும். சுருக்கமாக சொல்கிறேன். உங்கள் சரீரத்தை குறித்து, உங்கள் மனசை குறித்து, உங்களுடைய எண்ணங்களை குறித்து, உங்களுடைய அன்பை குறித்து, உங்களுடைய சகோதர சிநேகத்தை குறித்து, உங்களுடைய ஆவியை குறித்து, நீங்கள் கர்த்தருக்கு செய்யும் ஊழியங்களை குறித்து, உங்களுடைய ஜெப ஜீவியத்தை குறித்து, உங்களுடைய வேத வாசிப்பை குறித்து, உங்களுடைய பரிசுத்தவான்களுடைய குறைவில் நீங்கள் செய்யக்கூடிய உதவியை குறித்து, மனத்தாழ்மையை குறித்து, எல்லா மனுஷனுக்கு முன்பாகவும் நீங்கள் யோக்கியமானவைகளை செய்ய நாடுவதை குறித்து, கூடுமானவரை உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருப்பதை குறித்து நீங்கள் கணக்கு சொல்லணுமா? ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் தெளிவாக இதை குறித்து எழுதப்பட்டிருக்குது. ஒன்றை குறித்து நீ கணக்கு சொல்லணும். வீட்டில் அப்பா கேட்குறாங்க இல்லையா, பிள்ளைகள்கிட்ட, டே பைபிள் படிச்சாடா, ஜோம் பண்ணாடா, ஏண்டா நீ குடும்ப ஜெபத்துக்கு நீ வரல? ஓகே, ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு போகணும்பா, காலேஜுக்கு எத்தனை மணிக்கு போகணும்பா, நல்லா படிக்கிறியா, ப்ரோக்ரஸ் வந்துடுச்சா கேட்குறாங்களா இல்லைங்களா? நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு சூப்பர்வைசர் உங்கள்கிட்ட கேட்பற மாட்டாரா? நீங்கள் ஒரு சூப்பராக இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே உங்கள்கிட்ட கேட்பாங்களா மாட்டாங்களா? கணக்கு அது மஸ்ட்டு. உங்களை குறித்து, உங்களுடைய காரியங்களை குறித்து நீங்கள் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. 2வது பாருங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 35, 36, 37 வரும். மனுஷர்கள் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். உன் வார்த்தைகள்னால நீதிமான் என்று நீ தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினால குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். பாருங்க, நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் குறித்து நீங்கள் என்ன செய்யணுமா? நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்கணுமா? உலக மனுஷங்க சொல்கிறாங்க, கையில் காயின்ஸ் இருக்குது, தரையில் வாரி போட்டால் பொறிச்சிக்கலாம். உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த வார்த்தையை திரும்பி உங்களால் ரிட்டனில் வாங்கிக்கவே முடியாது. நீ அநேக குடும்பங்களில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம், அநேக கணவன் மனைவிக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணம், அநேக வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் வாயின் வார்த்தைகள். நீங்கள் ஒரு வார்த்தை லூஸில் விட்டுட்டீங்கன்னா போதும், அந்த வார்த்தையை வச்சு உங்களை என்ன செய்வாங்கன்னா ஒரு வழி பண்ணிடுவாங்க. திருமறை குறைகிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து என்ன செய்ய வேண்டும்? நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர் பாருங்க, 3வது திருமுறை பாருங்க, லூக்கா 16ஆம் அதிகாரம் 1-2. லூக்கா 16ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறேன், கேளுங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காரியமும் இருக்கும். இந்த இடத்துல உலக மனுஷங்களுடைய ஞானத்தை குறித்து ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு. பின்னும் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவனாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரான கடன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுவது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாக இருக்கக்கூடாது என்றான். உக்கிரானக்காரன்னா என்ன? கண்காணிப்பாளர் அல்லது சூப்பர்வைசர். ஒரு மனுஷன் ஒரு இடத்துல சூப்பர்வைசராக இருக்கும்போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை குறித்து, அவன் கண்ட்ரோலில் ஆட்களை குறித்து அவன் என்ன கணக்கு ஒப்புவிக்கணும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, ஒரு ஐஸ்வர்யவான் அவனிடத்துல ஒரு உக்கிரானக்காரனா, அவன் தன்னுடைய எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுறதா எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. எஜமான் கூப்பிட்டு அந்த உக்கிரானக்காரன்ட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, உன்னை குறித்து நான் அப்படி கேள்விப்படுறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்பி, இனி உக்கிரானக்காரனாக இருக்கக்கூடாது. அவன் பாருங்க, உலக பொருளாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டோட்ட அதை குறித்து கணக்கு சொல்லணும். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல இன்கம் கொடுக்குறாரு, நல்ல சோர்சஸ் கொடுக்குறாரு. எதுக்காக? நீங்கள் மட்டும் சாப்பிட்டு நீங்கள் மட்டும் தூங்குறதுக்காகவா? சிலவங்களை நான் பார்க்குறேன், குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ரிலேட்டிவ்ஸுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, போகிற சர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்களோட குடும்பம் மட்டும் சுயநலமாக இருப்பாங்க. அது மனைவிக்கு கூட திட்டிகிட்டே தான் கொடுப்பாங்க, பிள்ளைகளுக்கு திட்டிகிட்டே கொடுப்பாங்க, அதுக்கும் கணக்கு பார்ப்பாங்க, எழுதி வைப்பாங்க. இதெல்லாம் எவ்வளவு அசிங்கமான காரியம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உலக பிரகாரமாக ஆண்டவனுக்கு ஒரு பொருளை கொடுத்தாருன்னா
கரெக்டாக இரு, செய்ய வேண்டியது எல்லாத்துக்கும் செய். ஆவிக்குரிய ஒரு கிருபை ஒன்று கொடுத்துருந்தாருன்னு சொன்னால் ஆவிக்குரிய கருகளை நீ யூஸ் பண்ண. நீ யூஸ் பண்ணாமல் இருந்தேன்னு சொன்னால் ஆண்டவரோட கணக்கு கேட்பார். வசனம் சொல்லுது இல்லைங்களா, 1 தலந்து 2 தலஞ்சு 5 தலந்து 10 தலந்து. பாருங்க, எந்த அளவு தாளந்துகளை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, எந்த அளவு தாளந்துகள்னால நீங்கள் என்ன செய்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்களோ, அந்தளவு உங்கள் மேலே ஆண்டவர் பிரியமாக இருப்பார். அது உலக பிரகாரமான பொருளாக இருந்தாலும் சரிதான், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் சரிதான். அதை குறித்து நீங்கள் என்ன செய்யணும், கணக்கு ஒப்புவிக்கணும். கடைசியாக பாருங்கள், திருமறை சொல்லுது மத்தேயு 18:23 வரும் பாருங்கள், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருக்கிற ஒரு ராஜாக்கு ஒப்பாரிக்கிறது. இது தேவனுக்கும் திருச்சபைக்கும்ல லிங்க குறிக்குது. நல்ல கவனிங்க. உங்களில் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து அநேகர் போதர்கள் ஆகாமல் இருப்பீர்களாக. இன்னைக்கு மீடியாவில் குறிப்பாக கிறிஸ்டின் சேனலில் எல்லாமே கண்டவங்களும் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஊழியக்காரங்கள் அவ்வளோ மட்டமாக பேசிட்டு போகிறாங்க. அவங்க ஆண்டருக்கு என்ன கணக்கு கொடுப்போன்னு எனக்கு தெரியாது. அவங்க பேசுகிற வார்த்தையை அவங்க ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும்னு நான் ஜெபம் பண்ணிட்டுருக்கிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாரிக்கிறது. ஒரு ஊழியத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டா, அது சுவிசேஷ ஊழியமாக இருக்கலாம், அல்லது சபை ஊழியமாக இருக்கலாம், அல்லது அப்போஸ்தல ஊழியமாக இருக்கலாம், ஒரு மிஷினரியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, திருமுறை சொல்லுது கொடுக்கப்பட்ட சபையை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும், சபையாரை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும், பணம் பொருளை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும், தாளந்துகள், வரங்கள், ஊழியங்கள், ஜனங்களை நடத்தக்கூடிய காரியங்கள், விசாரிக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் குறித்து ஒரு ஊழியக்காரன் கணக்கு ஒப்புவிக்கணும். அதுபோல் சபையாருக்காக ஜபிக்கக்கூடிய காரியங்கள், பிறப்பு முதல் இறப்பு வர உடனிருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றை குறித்தும் இந்த ஊழியக்காரனுக்கு ரெஸ்பான்ஸ் உண்டு, உத்தரவாதம் உண்டு. அவங்கள்ட்ட கணக்கு கேட்பாராம். அதுதான் திருமுறை சொல்லுது. நம்ம கணக்கை ஒப்புவிக்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை குறித்து ஆண்டுக்கு நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கணும், உங்கள் வார்த்தைகளை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டு உங்களை எந்த பொசிஷனில் வச்சுருக்கிறாரோ, அது ஒரு உலக பிரகாரமாக ஒரு டாப் பொசிஷனில் வச்சுருப்பார். நீ ஒரு இடத்துல கண்காணியாக இருந்தால் அதை குறித்து நீ என்ன செய்யணும், எஜமான கணக்கு ஒப்புவிக்கணும், ஆண்டு கணக்கு ஒப்புவிக்கணும். பாருங்கள், கொடுக்கப்பட்ட குடும்பத்துக்கு, மனைவி பிள்ளைகளுடைய காரியத்துக்கு, பெற்றோர்கள், அதுபோல் உறவினர்கள் காரியங்களுக்கு, உங்களை நம்பி டீல் செய்யக்கூடிய நண்பர்கள் காரியத்துக்கு, எல்லாத்துக்கும் நீங்கள் நிச்சயம் கணக்கு கொடுக்கணும். கடைசியாக பாருங்கள், ஸ்பிரிச்சுவல். ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் தன் ஊழிய கடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று ராஜாவுக்கு ஒப்பாருக்கு தான். ஆண்டவர் உங்களை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்தாருன்னா, நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி தான், ஊழியக்காரியாக இருந்தாலும் சரி தான், நம்பி ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்குறாரு பார்த்தீங்களா. ஆண்டவர் எப்பொழுதுமே கொடுத்து திரும்பி வாங்கவே மாட்டார். இந்த நியாய தீர்ப்பு நல்ல பனிஷ்மெண்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். பாருங்கள், கொடுக்கப்பட்ட சபையை குறித்து, ஊழியத்தை குறித்து, சபையரை குறித்து, பணம் பொருளை குறித்து, வரங்கள் தாளந்துகளை குறித்து, ஜனங்களை நடத்தும் காரியங்களை குறித்து, விசாரிக்கும் காரியங்களை குறித்து, சபையாருக்க ஜெபம் பண்ணக்கூடிய ஜெபங்களை குறித்து, பிறப்பு முதல் இறப்பு வர கூட எல்லாம் பண்ணுமோ அந்த அத்தனை காரியங்களை குறித்து நீங்கள் ஆண்டுகிட்ட கணக்கு ஒப்புவிக்கணும். எப்படி நான் சொன்னோம்ல, எஸ்தரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வரும். நடவடி புஸ்தகங்கள், மல்கியா 3:16 ஞாபக புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷம் 20 11 12 ஜீவ புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் எல்லாம் ஒரு ரெக்கார்டாக இருக்குது. அன்படி தான் ஆண்டு நம்மளை நினைச்சுவார், நியாயந்திருப்பார். நம்ம ஒரு கணக்கு ஒப்புவிக்கணுமோ, இனியாவது சர்வ ஜாக்கிரதையாக இருந்து இப்படிப்பட்ட விஷயங்களில் நாம் தேவனுக்கு உண்மையாக வாழ ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுவோமா. கர்த்தாவே, நாங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் எல்லா விஷயங்களிலும் உண்மையுள்ள பிள்ளைகளாக இருந்து ஆண்டவரே சத்ரும் சர்வ ஜாக்கிரதையாக அந்த உலகத்தில் நாங்கள் எஜமான உண்மை பிரியப்படுத்த ஜீவித்து கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களிலும் ஆண்டவரை கணக்கு நீர் கேட்கும்போது ஒப்புவிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஸ்தானத்தை காணப்பட எங்களுடைய ஆவியாத்மா சரத்தை ஒப்புவிக்கிறோம். இந்த ஜனங்களுக்கு அப்படியே நன்மை செய்யும் நாமும் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.